ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் டேனியல் பார்க்குக்கு அந்த ஏஜென்சி ப்ரொஃபைல் பிக்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட டாப் ரேங்க்கில் இருக்க மாடல் கிட்ட இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க. இவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவன் வெளியே வரப்போ அந்த சீனியர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடுறான். ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்களோன்னு பயந்தா அவங்க நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க இவன்ட்ட. இவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான் எப்படியும். ஸோ இவனோட நல்ல சைடில் நம்ம இருக்கணும்னு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. வர போகிறவங்களாம் பாராட்டிட்டு போகிறாங்க இவனை. அதே நேரத்தில் அந்த ஆறு பொண்ணு உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பாடி கார்டு அந்த ப்ரொடியூசர் இவளுக்கு மேனேஜராக செட் பண்ணியிருக்கான். இவ ஃபோனில் இந்த ஏஜென்சிக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு டாப் மாடலோட கடலை போடுறான். அவன் பாத்ரூமில் இருந்து ஹாட்டான பிக்சர்ஸ்லாம் இவளுக்கு அனுப்பியிருக்கான். பதிலுக்கு இவளும் ஹாட்டான பிக்சர் அனுப்புகிறா. ஆனால் அது இவன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, சிங்கர், ப்ரொடியூசர், டைரக்டர்னு நிறையா பேருக்கு அனுப்பியிருக்கா. எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் இவ கைக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒருத்தன் சொதப்பினாலும் ஒருத்தனை வச்சு மேலே வந்துடலாங்கிறது இவளோட பிளான். அந்த இடத்துல இவளோட பாய் ஃப்ரெண்ட் ப்ரொடியூசர் வந்து அவனோட பாடி கார்டை போட்டு சும்மா அடிக்கிறான் தேவையே இல்லாமல். யாழை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியாடான்னு. அந்த ஆர்வம் இந்த ப்ரொடியூசரை எப்படியோ சமாளித்து வெளியே கூப்பிட்டு போகிறான். வெளியே எல்லா மாடலும் ஒன்றா இருக்கிறப்ப அந்த ஆலிவரையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான். அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரோடு இருக்குது. அதனால் டேனியல் பார்க் என்ன நடக்குதுன்னே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாடி கார்டு டேனியல் கன்னத்திலே ஒரு அற விடுறான். ஏண்டா மேடம் வராங்க, வணக்கம்லாம் சொல்ல மாட்டியான்னு. அந்த ஆலிவரையும் இவன் அடிச்சுட்டு போகிறான் சும்மா. இவன் கேரக்டர் என்னன்னா, யார் மேலெல்லாம் இவன் கோவம் காட்ட முடியலனாலும் அவனுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கோவத்தை காட்டிடுவான். அன்றைக்கி ஈவினிங் டேனியல் கிளாஸை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். பட் அந்த சிங்கர் பையன் அப்போ தான் அங்கே வந்திருக்கான் போல். ஃபோன் பண்ணி கீ கேட்குறப்ப நான் அந்த குட்டி டேனியல்கிட்ட கொடுத்து உன்ட்ட கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ டேனியல் அந்த ஒரிஜினல் பாடியோடையும் இப்போ அங்கே வந்திருக்கான். அப்போ பின்னாடி டேனியல் ப்ரொஃபைல் பிக்சர் எடுக்க ஆரம்பிச்சது அவனுக்கு கிடச்ச புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இவன் பெரிய ஆள் ஆக போகிறான்னு தெரிஞ்சதுமே இவங்க எல்லாருமே இவன் கிட்ட சிரித்து சிரித்து பேசினவங்க. இப்போ இந்த புது பாடியில் இருக்கிறப்ப நல்லவங்க தான் இவங்கன்னு நினச்சி இவங்க க்ரீட் பண்ணுறான். ஆனால் அவங்க எரிஞ்சு விழுறாங்க. இவனை ஒரு பூச்சி மாதிரி பார்க்குறாங்க அவங்க. அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறான். எப்போ பார்த்தாலும் டேனியல்கிட்ட ஸ்வீட்டாக பேசுகிற ஒரு அக்கா அங்கே இருக்காங்க. டேனியல் டயர்டாகி பக்கத்தில் இருக்க கண்ணாடியில் கை வச்சுட்டு நிற்கிறப்பெல்லாம் இவங்க ரொம்ப அக்கறையாக அவனை பார்த்துப்பாங்க. டயர்டாக இருக்கா, போய் ரெஸ்ட் எடுக்கிறியா இப்படிலாம். ஆனால் அதே இந்த குண்டு சிங்கர் பையன் இதே மாதிரி டயர்டாகி அங்கே கை வைக்கிறப்ப அவங்க எரிஞ்சு விழுறாங்க. டேய், கண்ணாடியிலேருந்து கையேறான். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பட்டு அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமான்னு. இப்போ இந்த ஒரிஜினல் பாடியில் இருக்கிறப்ப தான் டேனியல் அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸையே பார்க்குறான். உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு. அப்போ அந்த பாடிகார்ட் சைக்கோ அந்த இடத்த கிராஸ் பண்ணுறான். டேனியலும் அவன் ஃப்ரெண்டு டியூக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இவங்கள பார்த்து எது இங்கே ஒரு குண்டு பையன் தானே இருந்தான், இப்போ அவன் குட்டி போட்டானான்னு யோசிக்கிறான். சரி, இருக்கிற கடுப்பை இவனுங்க மேலே கொஞ்சம் இறக்கி வைக்கலான்னு இவனுங்களை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் அந்த பசங்க 2 பேரையும் மண்டி போட வச்சு அவங்க மேலே ஏறி நின்று அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டை வாசிக்கிறான். என்னடா ரிப்போர்ட் பண்ண போறியா, பண்ணு, அவங்க என்ன வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க, உன்ன மாதிரி ஃபேவரிசமில் வந்தவங்கள தான் வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொல்கிறான். அந்த சிங்கர் பையனுக்கு ஒன்றுமே புரியலை. நிஜமாவே உனக்கு தெரியாதா? உன் ஃப்ரெண்டு பையன் அந்த டேனியல் பார்க் இருக்கான்ல, நீ இருந்தால் தான் அவனும் வருவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை அவனுங்க உள்ளே எடுத்தானுங்க. இல்லாட்டி இந்த கேட்டு வாசல் வரைக்கும் கூட உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க எப்படின்லாம் இவனை பற்றி கேவலமாக பேசுகிறான். இது வரைக்கும் இவனுக்கு இதெல்லாம் தெரியாது. உண்மையை போட்டு உடச்சிட்டானேன்னு டேனியல் பயப்படுறப்ப இவனுக்கு டேனியல் மேலே கோவம் வரல. நான் டேனியலுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் பேசுகிறான். அதனால நீ தப்பாக பேசுகிறதா இருந்தால் என்னையை பற்றி பேசு, டேனியலை பற்றி பேசாதன்னு சொல்கிறான். என்னையே எதிர்த்து பேசுறியாடா, உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு போர்டில் இருக்கிற ஒரு பின்னை எடுத்து இவன் காதலியே குத்தி ஓட்ட போடுறான். இவன் மன்னிப்பு கேட்குற மாதிரியே தெரியல. இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் நமக்கு தெரியும். அந்த பாடிகார்ட் டியூக்கை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டேனியல் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். அவன் டேனியலையும் அடிக்க வரான். அதே நேரத்தில் டேனியலோட ஃப்ரெண்டு அவன் ஒரிஜினல் பாடியில் எழுப்பிடுறான். டேனியல் எந்திரிச்சதும் டியூக்கு ஃபோன் கால் பண்ணுறான். என்ன ஆனாலும் டேனியலை எழுப்பிடாத, அவன் தூங்கட்டும், நல்லா அவனை ஷேக் பண்ணிடாத. இப்படிலாம் சொல்கிறப்ப அவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னு கேட்டால் டேனியலுக்கு நார்கலப்சி இருக்குன்னு உருட்டியிருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீயாவது ஹாஸ்பிட்டல் போன்னு டேனியல் கத்துறப்ப, ஓ ஷாக்குனால சொல்கிறியா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் ஓகே தான் அவன் சொல்கிறான். டேனியல் ப்ரொஃபைல் பிக்சர் எடுக்க போயிருக்கான். நமக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு டேனியல் இங்கே வந்துட்டானா அவனோட சான்ஸ் மிஸ் ஆயிரும்னு தான் இப்படி நினைக்கிறான். இவன் எந்த அளவுக்கு அவன் நல்லதை பற்றி யோசிக்கிறான்னு இவனுக்கு புரியுது. அடுத்த நாள் இவன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவன் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் இவனை ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்க்குறாங்க, செம்மையாக பாராட்டுறாங்க. அதே மாதிரியே வாஸ்கோவும் கேன்டீனில் இவனை மீட் பண்ணுறான். டேனியல், நீ இப்போ செலிப்ரிட்டி ஆகிட்டியா, நான் உனக்கு மேனேஜராக இருக்கவான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு தடவை ஏஜென்சிக்கு என்னை கூப்பிட்டு போறியாப்பா, நானும் பார்க்கணுன்னு வேற கேட்டான். இவன் மூஞ்சியை பாவம் போல வச்சுட்டு கேட்குறப்ப இவனால் மறுக்க முடியல. வேற வழி இல்லாமல் கூப்பிட்டு போயிட்டான்.
பாஸ்கோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா, உன்னை கூட்டு வந்தேன்னு தெரிஞ்சா நான் செத்தேன். இப்படிலாம் சொல்கிறப்ப அவனுக்கு ஒரு அளவும் புரியலை. அங்கே நேரத்துக்குன்னு அங்கே இருக்கிறதுலே பெரிய செலிபிரிட்டி ஜேம்ஸ் லீ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் அவன் போகிறதுக்கு முன்னாடி டேனியல் பார்க்க பார்த்து, நிஜமாவா உனக்கு கிடைச்ச இந்த அசாத்தியமான டேலண்ட்டை கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டு போகிறான். டேனியல் ஒரு செகண்ட் உறைஞ்சு போயிட்டான். இப்போ இவன் என் இன்னொரு பாடியை பற்றி பேசினானா? இவனுக்கு இதை பற்றி தெரியுமா? அவனை துரத்திட்டு போகிறான். ஆனால் அவனோட கார் கிளம்பிருச்சு. டேனியலுக்கு இப்போ இந்த 2 பாடியோட சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே கீ இந்த ஜேம்ஸ் லீ தான். இதே நேரத்தில் இவனுக்கு ஏஜென்சிக்குள்ளே அங்கே இருக்கிற மாடல் எல்லாத்தையும் இந்த பாடி கார்டு போட்டு செம்மையாக புள்ளி பண்ணுறான். வேணும்னே இவனுக்கு பொண்ணுங்களுக்கு முன்னாடி தான் இப்படி சீன் போடுறான் அப்படின்னு பொண்ணுங்களாம் மனசில் நினச்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வந்த வாஸ்கோவும் டேனியலும் இதை பார்க்குறாங்க. நம்மால் வாஸ்கோ ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவன் கையை பிடிச்சிடுறான். டேய், அவனுக்கெல்லாம் அடிக்காத விட்டுருன்னு கேட்குறான். மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டானுங்க. மெயினாக டேனியல் பார்க் லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவேன்னு இவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் இவன் இங்கே உள்ளே வந்திருக்கான். அந்த பாடி கார்டு கடுப்பா யார்கிட்ட மோதுன்னு தெரியுதா? நாருவோட பாடி கார்டுறா, அவளோட மேனேஜரும் கூட அப்படின்னு செம்மையாக சீன் போடுறான். பதிலுக்கு வாஸ்கோ, உனக்கு டேனியல் பார்க்க தெரியுமா, நான் அவனோட பாடி கார்டுறா அப்படின்னு கெத்தா சொல்கிறான். இவன் மேனேஜர்னே நம்பிட்டான். டேனியல் பெரிய செலிபிரிட்டினே இவன் மனசில் வில் பண்ணி வச்சிருக்கான். அதை கேட்ட டேனியலே உடஞ்சு போய் நிற்கிறான். கடைசி நேரத்தில் டேனியல் எதுலையும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னது ஞாபகம் வந்து அவனை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறான். இவன் டேனியலுக்கே பயம் இல்லை, இந்த இடத்துல கோவம் தான் இருக்குது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கான். டியூக்கை மாதிரியே நானும் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் அப்போ கூட இந்த சிங்கர் பையனோட காதை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஏற்கனவே இவன் ஹர்ட் பண்ண அதே இடத்துல. என்கிட்ட அடங்கி இல்லாட்டி உங்களுக்கும் இதான் நிலமைன்னு டேனியலால் அந்த இடத்துல கோவத்தை பொறுத்துக்கவே முடியல. மரியாதையாக விட்டுருன்னு சொல்கிறதுக்குள்ள வாஸ்கோ முன்னாடி வந்து அவன் முகத்திலே ஒரு பஞ்சு வைக்கிறான். அவன் பல்லெல்லாம் கொட்டிடுது. இவன் வாஸ்கோக்கு அவனோட பாஸ்ட்டை ஞாபகப்படுத்தியிருக்கான். கீழே விழுந்து கிடக்கிறப்ப கூட அவனை அடுக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் இருக்க தரையில் பஞ்சு வைக்கிறான். அந்த இடமே கொலாப்ஸ் ஆயிடுது. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் எவன் மேலேயும் ஃபோர்ஸ் பண்ணி வலியை கொடுக்காத. இப்பெல்லாம் மிரட்டுறப்ப அந்த இடத்துல சீனியர்ஸ்லாம் நுழைஞ்சிடறானுங்க. அந்த 6 பொண்ணும் நுழைங்கிடுறா. அவளுக்கு ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி தெரியுது. யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க இப்படிலாம் அவள் கத்திக்கிட்டு இருக்கப்ப ஒருத்தன் கூட கண்டுக்கல அவளை. இவன் வாங்க வேண்டியவன் தாங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ சடனாக யாரோ ஒரு பொண்ணை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. நீயும் டேனியலோட ஃபீமேல் மேனேஜராக என்னை இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. யாருன்னு இப்போ காட்டலை. இப்போ ஆருவோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேனியலை மீட் பண்ண அந்த அவுட்காஸ்ட்ங்கிற ஸ்கிரிப்டை படமாக எடுக்கிறாங்க. அதில் ஃபீமேல் லீடு ஆரு தான். அதுக்கு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. வர்றவங்க எல்லாரும் இவன் மேலே வலிஞ்சு விழுறாங்க. முதல்ல இருந்த மாதிரி நான் ஃபேமஸாக இல்லாத ஒரு பொண்ணு இல்லை, இப்போ நான் ரொம்பவே ஸ்பெஷலானவை இப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்தில் இருக்க இந்த செலிபிரிட்டி ஜேம்ஸ் லீ மட்டும் அவளை கண்டுக்கவே இல்லை. இவளால் அதை பொறுத்துக்கவே முடியல. இவன் ரொம்ப ஃபேமஸானவங்கிறதுனால என்னை இக்னோர் பண்ணுறானா? ஆனால் இவனும் ஒரு ஆம்பளை தானே, இவனை ஈஸியாக கவுத்துடலான்னு நினைக்கிறான். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும்னு அவன் நம்பர் கேட்குறான். ஆனால் இவன் அவளை கண்டுக்கவே இல்லை. ஏற்கனவே சொன்னல இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு, என்ன ஏன்டா கூப்பிட்ருக்கீங்க? எனக்கு இந்த இடமே பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். இப்படிலாம் பேசுகிறப்ப அந்த டேரக்டர் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் இவன்ட்ட, ஒரு கேமியோ ரோலாவது பண்ணித்தாங்களேன் ப்ளீஸ்னு. இப்போ கரண்ட்டில் காட்டுறாங்க. இந்த ரூமில் புதுசாக நுழைஞ்ச பொண்ணு கிறிஸ்டல் சாய். எல்லாரும் அவளை பார்த்ததும் விழுந்துட்டானுங்க. ஈவன் இந்த ஜேம்ஸ் லீயே அவளை உட்கார வச்சு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறான். இதெல்லாம் பார்த்ததும் மற்றவங்களுக்கும் இவன் மேலே மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. அந்த ஆறு பொண்ணு நடிக்கிற படத்துலையே நீங்கள் நடிக்க வரீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் நம்பரை கேட்குறானுங்க. இவன் பின்னாடி வலிய ஆரம்பிச்சிடானுங்க. அந்த ஆருக்கு ஏதோ அவளோட பவர் லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் மனசில் நினச்சி பார்க்குறான். என் வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சிகரத்தில் ஏறினேன். ஆனால் ஏறி மிதிச்சதும் தான் தெரியுது, அது டாப் இல்லை, அதை விட பெரிய சிகரங்கள் நிறையா இருக்குன்னு. அன்னைக்கு நைட்டே அழுதுகிட்டே அந்த கேங்ஸ்டர் ப்ரொடியூசருக்கு இவ கால் பண்ணுறான். இங்கே எதுவுமே பிடிக்கல, இந்த ப்ரொடியூசர், இந்த படம், இந்த கம்பெனி எதுவுமே பிடிக்கல, நம்ம வேலையை காட்ட ஆரம்பிக்கலான்னு ஏதோ வில்லத்தனமாக சொல்கிறான். அடுத்த நாள் அங்கே இருக்கிறதுல பெரிய மேனேஜர் கிட்ட எனக்கு 1 மில்லியன் வான் வேணும்னு கேட்குறான். புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன், நாங்கள் தான் உங்களுக்கு தங்க ஏற்கனவே அலோன்ஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு கேட்குறப்ப, பரவாயில்ல, காசு என்ன ஃப்ரீயாவாக கேட்குறேன், என்னை வச்சு எக்ஸ்ட்ராவாக படம் விடுங்க, எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள், அதில் சம்பாதிப்பீங்கள, கான்ட்ராக்ட் கூட நான் இப்போயே உங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு அதை ஒத்துக்க வைக்கிறா. இவ பிளான் என்னன்னா, அவங்ககிட்ட வாங்கின பணத்தை வச்சு ஒரு புது கம்பெனியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அதில் இவ தான் சிஇஓ. பாஸ்ட்டில் இந்த ப்ரொடியூசர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கான், இந்த கம்பெனியை விட்டுட்டு வந்துரு, நம்மளே புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்னு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு இவளுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் இப்போ அவர் அதை பண்ணாமல் இருந்திருக்கா. ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இவனுங்களோட டாப் மாடல் வேற ஒரு கம்பெனி ஆரம்பித்ததுனால இவனுக்கு கம்பெனியோட பேர் ரொம்பவே அடி வாங்கிருச்சு. ஜேம்ஸ் லீயோட பேர் கூட இப்போ கீழே இறங்கிருச்சு.
அங்கே இருக்கிற மாடல்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ ஆர்வால நம்ம கம்பெனியோட பேரே இப்படி நாறிடுச்சுன்னு. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டேனியலுக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு தோன்றது ஒரே விஷயம் தான். வாஸ்கோ ஏன்டா மீட்டிங்கில் உட்கார வச்சிருக்கீங்கன்னு. இவனையும் மீட்டிங்கில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கானு. எந்த தைரியத்தில் இவன் ஆர்ஓ வச்சுலாம் புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறான் இந்த ப்ரொடியூசர் இவனுங்களால் நம்பவே முடியல. அப்போ தான் கன் பார்க் ஒன்று சொல்கிறான். அந்த ப்ரொடியூசர் சாதாரணமான ஆள் இல்லை, அண்டர்வேர்ல்டில் ஒரு பெரிய கேங்ஸ்டர். இவன் வேலையே இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது தான். அப்போ தான் ஜேம்ஸ் லீக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அதுதான் விஷயமா? அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியது ஆர்ஓ பற்றி தான், கம்பெனியை பற்றி இல்லைன்னு. அதே நேரத்தில் அந்த ஆர்ஓ காட்டுறாங்க. புதுசாக போட்ட அந்த ஷெட்டில் ஷூட்டிங் இன்னைக்கு. ஆனால் சினிமா டீம் ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த இடத்துல டேரக்டர் அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்கிறான். அது ஒரு தப்பான மூவி ஷூட்டிங். இவ ஷாக்காக இந்த ப்ரொடியூசர்கிட்ட என்னன்னு கேட்குறப்ப, நீ என்கிட்ட மட்டும் பேசலை, பல பேர்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியாடி? அந்த பாடி கார்டு வச்சதே உனக்கு மேனேஜராக இல்லை, உன்னை ஸ்பை பண்ணுறதுக்குன்னு பேசுகிறான். மரியாதையை நான் சொல்கிறத செய்யணும் மிரட்டுறான். இதெல்லாம் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி அந்த பழைய கம்பெனியில் இருக்க மேனேஜர் கிட்டே கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பா. இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணுறதுக்கே அந்த அமௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பா. அந்த மேனேஜரும் அங்கே தான் இருக்கான். இவனுக்கு எல்லாரும் ஒரே டீம். போலீஸ்கிட்ட போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணையில் அதுக்கான காசை திருப்பி கொடுத்துட்டு போ, பரவாயில்லையா? உன்ன மாதிரி ஒருத்தியை சிஇஓவை தேவையில்லாமல் ஆக்கும்னு நினைக்கிறியா? இப்படிலாம் மிரட்டுறானுங்க. பட் அன்னைக்கு நைட் இவனுக்கு இதை பிளான் பண்ணுறப்ப அந்த சீனியர் பொண்ணு ஒட்டி கேட்டிருக்கா. ஸோ கதவை உடச்சிட்டு இவனுக்கு டீமோட என்ட்ரு ஆகிருக்கானுங்க. கிறிஸ்டல் சாயோட அப்பா தான் இந்த கம்பெனியோட பாஸ். அதனால் அவன் நினச்சா எந்த கான்ட்ராக்டை வேணால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இவன் அவனோட அப்பா கிட்டே ஹெல்ப் கேட்டிருக்கா. பர வழியில் தான் இந்த சி கிளாஸும் ஜாயின் ஆகிருக்கு. கன் பார்க்கால் கிறிஸ்டல் சாயை அப்படி ஒரு ஆபத்தான இடத்துக்கு தனியாக விட முடியல. அந்த இடத்துல டேனியல் பார்க்கும் வாஸ்கோவும் இருக்கிறத பார்த்து வாஸ்கோவை பார்த்து சிரிக்கிறான். இவன் அதிகமான ஆளுங்களை பற்றி இப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டான். இவனுக்கு 2 பேரும் இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய டேஞ்சர் இருந்தாலும் நம்பி விடலான்னு இவனுக்கு தெரியும். இவனுக்கு பேசினது அந்த சீனியர் ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கா. அதை காமிச்சு இவனை மிரட்டி போலீஸ் கேஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டா. அந்த ஆருக்கு புரியவே இல்லை. இவள் லைஃப்பை நான் எந்த அளவுக்கு மோசமாக்கியிருக்கேன், இவளுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புல இருந்தும் இவளை கீழே தள்ளி விட்டுருக்கேன், அப்படியும் எனக்காக உதவி பண்ணுறாளான்னு. அந்த சீனியர், நான் போலீஸ்க்கெலாம் கால் பண்ணலை, இதுதான் ஒரே காப்பி, வேற காப்பியே இங்கே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இவளை போக விட்டீங்கன்னா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், இப்படிலாம் சொல்லி மிரட்டுறப்ப இதுதான் ஒரே காப்பியா, வேற எதுவும் வெளியே இல்லை? சரி, அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போகலாட்டி பிரச்சனையே இல்லை. இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கதவை மூடிடுறாங்க. இங்கே ஒரு கேங்ஸ்டர் படையே இருக்குது. இவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட்ஸ் குழந்தைங்களா, சண்டை போடலான்னு நினைக்காம மரியாதையாக சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்கிறப்ப கிறிஸ்டல் சாய் யாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கா. உங்கள் அப்பாவோட உன்னை காப்பாற்ற முடியாதுடி, ஆல்ரெடி டைம் லேட் ஆயிடுச்சுன்னு மிரட்டுறப்ப, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லைடா, எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்காக 2 பேரை அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்படிலாம் பேசுகிறப்ப அவனுக்கு சிரிக்கிறானுங்க. எது 2 பேரா, இங்கே ஒரு படையே இருக்குன்னு. ஆனால் கதவை உடச்சிட்டு வந்தது கன் பார்க்கும் கூக்கியமும். த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான். 2 பேரும் டைமே வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே இருக்கவங்கெல்லாம் புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்டில் இவனுக்கு 2 பேருக்கும் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து சண்டை போட்டு பழக்கம் இல்லை. ஆக்சிடென்டலாக ஒவ்வொருத்தனை மாற்றி மாற்றி இடிச்சுக்கிறப்ப ஒரு டைமுக்கு மேலே இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு மரியாதையை அவன் கண்ணாடியை கழட்டுறா, இன்னைக்கு உன் கண்ணை குருடாக்காம விட மாட்டேன்னு அவனுங்களுக்குள்ளே செம்மையாக அடிச்சுக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறத பார்க்க மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டே பக்கத்தில் போகிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. அந்த இடத்துல வாஸ்கோ ஷாக்காகி நிற்கிறான். ஏன்னா கூக்கிம்ப பல வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறான். அவன் லைஃப் இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்குன்னா அதுக்கு அவன் தான் காரணம். பிரச்சனையை மறந்துட்டு அவனுக்கு பிஸியாக இருக்கிறதால இப்போ அந்த ரெக்கார்டிங் எடுக்க கரெக்டான டைமாக இருக்கும்னு அந்த பாடி கார்டு யோசிக்கிறான். அதை மிதிச்சு நொறுக்க ட்ரை பண்ணுறப்ப நடுவில் ஆலிவர் போய் அதை காப்பாற்றிடுறான். அந்த இடத்துல அவன் மிதி வாங்கிக்கிட்டு இருக்கான். இவன் முதல்ல சீட் பண்ணதே இவளை தான். ஆனாலும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் சுச்சுவேஷன் மோசமாக போய்கிட்டு இருக்கு. இவனுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா அவனுக்கு 2 பேரும் டிராஃபிக் சிக்னல்லாம் பிடுங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இவனுக்களால் இதுக்கு மேலே வேலை கேட்காது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறப்ப நடுவில் டேனியல் பார்க் போய் நிற்கிறான். டேனியலோட அழகான முகத்தை பார்த்ததுமே அவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, இவன் சண்டை போடுவான்னு. ஆனால் கன் பார்க்க ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே அவன் சண்டை போடுறான். அவன் மூசெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டானுங்க. யாராலையும் நிறுத்த முடியாத கன் அண்ட் கூவோட சண்டையே நின்றுச்சு. டே கன்னு, அவனை பார்த்தியா, உன்ன மாதிரியே சண்டை போடுறான்ல, அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி, சூப்பர்லன்னு கூ பேசிக்கிட்டு இருக்கப்ப இவன் ஷாக் ஆகி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறான். ஸோ டேனியல் பார்க் மேலே கன்னுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பிரச்சனை முடிஞ்சது அந்த ரவுடி பசங்க எல்லாரும் இவனுங்க போட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், எதுக்குடா முண்டி போட்டு உட்காடுறீங்க, நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கேங்ஸ்டர்ஸ் இல்லை, இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் பெரிய ஆளுங்க தான், எங்களையே இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே டேலண்ட் இருக்குதான்னு பேசிக்கிறானுங்க. அவனுங்க மைண்ட் வாய்ஸில், நாங்கள் எங்கடா உங்களை அடித்தோம், உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டீங்கடா,
எங்களை விட்டுருங்கடா ஓடிடுவோன்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் இந்த மேனேஜர் அடங்குற மாதிரியே தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே ஜெயிலுக்கு போனாலும் உங்களை ஜெயிலுக்கு தள்ளாமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் சார்லஸ் சாய் ஒரு உண்மையை சொல்கிறான். இந்த கம்பெனியை உருவாக்குனதே நான் தான்டா, இதோட சிஇஓவே நான் தான், பேருக்கு எங்கள் அப்பா இருக்காருன்னு. அந்த இடத்துக்கு கிறிஸ்டல் சாயோட அப்பாவும் அந்த செலிபிரிட்டி ஜேம்ஸ் லீயும் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறானுங்க. ஜேம்ஸ் லீ போகிறதுக்கு முன்னாடி டேனியல் பார்க் அவன்கிட்ட பேசணும்னு கேட்குறான். ஆனால் இப்போ நீ இன்னும் சரியான டைமில் வரல, எப்போ நான் பேசுகிற அளவுக்கு நீ ஒருத்தின்னு தோணுதோ அப்போ நானே உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டாங்கிறது கிளம்பிட்டான். இது ஃபில்லர் மாதிரி இருந்தாலும் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. வாஸ்கோ கண்ணன் கோகிமோட மீட் பண்ணுறான். என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறப்ப, ஏய் அந்த பையன் தானே நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எப்படின்னு ஐடியா கேட்டு போனேல, இப்போ தான் உன்னை ஞாபகம் வருது. அது நிஜம்னு நினச்சி ஃபாலோ பண்ணியா? ஆமாம், அது நிஜம்தான். இருந்தாலும் இப்படியா அவனால் நம்பவே முடியல. அவன் காமிக் புக்கில் படித்த ஒரு இதை அடிச்சு விட்டுருக்கான். அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ வர நிற்கிறான். கன் பார்க் வாஸ்கோ கிட்ட எதுக்காக நான் நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறப்ப, அவன் அவனுங்களை பார்த்து உங்களை மாதிரி கேவலமான கெட்டவங்களெல்லாம் நான் தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்கிறான். இவனுங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கனே தெரியல. இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறது எப்படின்னு கோகிம்கிட்ட கேட்குறப்ப, பேசாமல் நீ என்ன பண்ணு, 100 புஷ்அப் 100 ஷிட்டப் பண்ணுறில்ல, இன்னையிலேருந்து 200 புஷ்அப் 200 ஷிட்டப் 20 கிலோமீட்டர் ரன்னிங்கு 200 ஸ்குவாட்டு எல்லாத்தையும் டபுளாக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சும்மா மறுபடியும் இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒன்று அடிச்சு விட்டு போகிறான். எனக்கு தெரியும் அதாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். சூப்பர், அடுத்த தடவை என்ன பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் அப்படின்னு சீரியஸாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி பேசுகிறான். இந்த பிரச்சனைலாம் நடந்ததோட ரிசல்ட்டு டேனியல் ரிசைன் பண்ணிட்டேன் இந்த கம்பெனியிலேருந்து. அவன் லுக்கால் தான் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ அதே லுக்கை வச்சு மட்டுமே ஓடுற ஒரு இடத்துல அவன் இருக்கணுமான்னு நினச்சி தான் விலகியிருக்கான். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆல்பம் சாங் மாட்டியிருக்கு. அந்த சிங்கர் பையன் அப்பியரன்ஸே இல்லாட்டி அவன் கிளாஸ் பிக்கு ப்ரொமோட் ஆகியிருக்கான், வெறும் அவன் டேலண்ட்டை மட்டுமே வச்சு. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்.